ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம இந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ஆக்டிவிட்டி கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். ஆக்சுவலா நான் போன வீடியோல இது ஹோம் ஒர்க்கா குடுத்திருந்தேன். ஸோ இத சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். இல்லாட்டி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போன வீடியோல நான் இந்த ஒரு பாக்ஸ் ஃபில் பண்ணிட்டு ஹோம் ஒர்க்கா குடுத்திருந்தேன். இந்த 5 பாக்ஸ் ஃபில் பண்ணணும்னு. ஸோ அது முடிஞ்சா சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பட் சால்வ் பண்ணாட்டி பிரச்சனை இல்ல. இப்ப நான் கைட் பண்றேன் எப்படி சால்வ் பண்றதுன்னு. அதுபடி நான் போன வீடியோ வேற என்னலாம் பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல இது ஹோம் ஒர்க்கா குடுத்துட்டு நான் வேற என்ன பண்ணேன்னா, நம்ம 7த் கொஸ்டின் முடிச்சுட்டோம். அப்புறம் நம்ம இந்த 6த் கொஸ்டின் முடிச்சுட்டோம். ஸோ இது 2மே எந்த எக்ஸர்சைஸ்ல இருந்து முடிச்சோம்னா, ஆக்சுவலா இதுல இருந்து தான் முடிச்சோம். ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் ஃபிராக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்ல இருந்து கடைசி 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோல இதான் கண்டினியூ பண்ண போறோம். ஸோ ஒரு பாக்ஸ் நான் ஃபில் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. ஸோ மத்த 5 பாக்ஸும் ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம டினாமினேட்டர் 30 கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஈஸியா ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஸோ ஒன்ஸ் டினாமினேட்டர் 30 கன்வெர்ட் பண்ணது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ 1/5, 1/6, 1/10. ஓகே 1/10 ஈஸியா நீங்க 30 கன்வெர்ட் பண்ணிடலாம். 1/10 வந்து டினாமினேட்டர் 30 வர மாதிரி ஒரு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணும். ஸோ 1/10 இன்ட்டு 3/3 போட்டீங்கன்னா உங்களுக்கு 3/13 கிடைக்கும். ஸோ 3/30 இஸ் த சேம் அஸ் 1/10. ரெண்டு ஈக்குவல் ஃபிராக்ஷன்ஸ். நான் எதுவுமே பண்ணல, வெறும் 3/3 மல்டிப்ளை பண்றேன். ஸோ 3/3 இஸ் நத்திங் பட் 1. ஸோ இந்த ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாற போறது இல்ல. அதே சமயத்தில் உங்களுக்கு டினாமினேட்டர்லயும் 30 கிடைச்சிருக்கு. ஸோ அதான் மெயின் ஐடியா. ஸோ இப்போ 1/5 கன்வெர்ட் பண்ணலாமா? 1/5 என்ன பண்ணலாம்னா நம்ம 6/6 மல்டிப்ளை பண்ணலாம். 6 into 5 30, 6 into 1 6. So 6/30 is the same as 1/5. So 1/5 is nothing but 6/30. So இது ரெண்டு ஈக்குவல் தான். இது ரெண்டு ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா 1/6 கன்வெர்ட் பண்ண போறோம். 1/6 நீங்க என்ன பண்ணலாம்னா இன்டூ 5/5 போடலாம். ஸோ 6 into 5 gives you 30ன்றதுனால 1/6 into 5/5 போடலாம். ஸோ 5/5 போட்டீங்கன்னா 6 into 5 13 வரும். 1 into 5 5. So 5/30. So 1/6 is the same as 5/30. ஸோ அதுவும் நான் சொல்லிட்டேன். ஸோ வேற என்ன இருக்கு? 1/15, 2/15, 4/15. இது மூணுத்தையும் கன்வெர்ட் பண்ணா கேம் ஓவர். ஸோ 1/15 என்ன பண்ணலாம்? 1/15 நீங்க இன்டூ 2 டிவைட் பை 2 போடலாம். இன்டூ 2 டிவைட் பை 2 போடலாம். அதே மாதிரி 4/15 நீங்க இன்டூ 2 டிவைட் பை 2 போடலாம். ஏன்னா அல்டிமேட்டா உங்களுக்கு டினாமினேட்டர் வந்து 30 வரணும். அந்த மாதிரி நான் ஒரு ட்ரிக் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ட்ரிக் பண்றேன். ஸோ 15 into 2 போட்டீங்கன்னா 30 கிடைச்சிரும். இங்க கீழே 2 into 2 போட்டீங்கன்னா மேலே into 2 போடணும். அதான் ஐடியா. ஸோ டினாமினேட்டரை நீங்க 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நியூமரேட்டரையும் 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்பதான் ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். 2/2 ஒரு பிரச்சனையும் இல்லை. 4/15 into 2/2 ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே மாதிரி 1/15 into 2/2 ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா 2/2 is nothing but 1. ஸோ நீங்க ஒரு ஃபிராக்ஷனை 1 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதான் நான் சொல்ல வரேன். ஸோ 4/15 into 2/2 உங்களுக்கு 8/13 கிடைக்கும். 1/15 into 2/2 உங்களுக்கு வந்து 2/13 கிடைக்கும். 2/30, 8/30. அப்புறம் வேற என்ன இருக்கு? 7/30, 1/30 அப்படியே விட்டுறலாம். அவ்வளவுதான். ஸோ 1/30, 7/30, 9/30 ஏற்கனவே டினாமினேட்டர் 13 தான் இருக்கு. ஸோ அதை நீங்க டச் பண்ண தேவையில்ல. ஸோ மற்ற எல்லாத்தையும் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. ஸோ நமக்கு இருக்கிற நம்பர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத கீழே தெளிகிறேன். இது எல்லாத்தையும் கீழே தெளிகிறேன். ஸோ 1/10 is 1/5 தான். 1/5 is nothing but 6/30. 1/5 is nothing but 6/30. 1/6 is nothing but 5/30. 1/10 is nothing but 3/30. ஓகேவா? இது எழுதிட்டேன். 1/15 is nothing but 2/30. 2/30. அதே மாதிரி 4/15 வந்து 8/30. 8/30. அப்புறம் வேற என்ன இருக்கு? 1/10 ஓகே 1/15 எழுதியாச்சு. 2/15 எழுதணுமா? 4/30. ஓகே எழுதியாச்சுன்னு நினைக்கிறேன். அதையும் 4/30 எழுதல, இங்க எழுதிக்கிறேன். 2/15 4/13 வரும். 2/15 நான் கன்வெர்ட் பண்ணல, ஒழுங்கா எழுதிடுறேன். அதையும் 2/15 into 2/2 போட்டீங்கன்னா உங்களுக்கு 4/13 கிடைச்சிரும். ஸோ அதுவும் அதே சேம் ஐடியா தான். இதுல என்ன பண்ணுமோ அதே ஐடியா தான் இங்கே வரும். ஸோ உங்களுக்கு 6/30, 5/30, 3/30, 2/30, 4/30, 8/30 எல்லாம் கிடைச்சிருச்சு. ஸோ வேற என்னலாம் இருக்கு? ஸோ 1 2 3 4 5 6 1/30, 7/30, 9/30 அவ்வளவுதான். 1/30, 7/30, 9/30. 1/30, 7/30, 9/30 அவ்வளவுதான். ஸோ எல்லாம் எழுதியாச்சு. நீங்க 1 2 ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 அவ்வளவுதான். ஸோ 9 நம்பரும் எழுதியாச்சு. ஸோ எல்லாமே 1 to 9 எல்லாமே எழுதியாச்சு வித் டினாமினேட்டர் 30. ஓகேவா? ஸோ 1/30, 2/30 அப் டு 9/30 எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ நீங்க பாக்ஸை கரெக்டா ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ 1/30 இங்க கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. ஸோ 1/30 கொடுத்துட்டாங்க. இப்போ 1/6 நீங்க என்ன பண்ணலாம்? 5/30 எழுதலாம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இங்க 1/6 is nothing but 5/30. இங்க எழுதி வச்சிருக்கேன். 1/6 is nothing but 5/30. ஸோ அதை எழுதிட்டேன். இப்போ 2/15 எப்படி எழுதலாம் நீங்க? 2/15 is the same as 4/30. ஓகேவா? ஸோ 4/30 plus 5/30 9/30. 9/30 plus என்ன பண்ணா உங்களுக்கு ஹாஃப் கிடைக்கும். ஸோ 9/30 plus something should give you half. ஸோ இந்த நம்பர்ல இருந்து எதை சூஸ் பண்ணலாம்? நம்ம 6/13 சூஸ் பண்ணலாம். ஏன்னா 9/30 plus 6/30 உங்களுக்கு 15/13 கிடைக்கும். ஸோ எனக்கு கிளியரா எழுதுறீங்க பாத்தீங்களா?
இப்போ இது 4/30 + 5/30 9/30. ஸோ அதை ஒழுங்கா எழுதுறேன். ஸோ இதை கீழே தள்ளிடுறேன் கொஞ்சம் வேணா. இது எல்லாத்தையும் தேவையில்லாத அழிச்சிடுறேன். தேவையில்லாத அழிச்சிட்டு நான் தேவையானது மட்டும் பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. நான் எல்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நான் காமிச்சேன், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. அழிச்சிடுறேன். ஓகே, இப்போ இதை மட்டும் பாக்ஸ் போட்டு நான் தனியாக வச்சுக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் வேற ஒரு பாக்ஸ் நல்ல பாக்ஸாக போட்டுக்கிறேன். கிரீன் கலர் பாக்ஸ் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதில் சுருக்கி வச்சுக்கலாம். மேலே மேலே இங்கே வச்சுக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, இங்கே கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ 4/30 + 5/30 9/30 அது கிடைச்சிருச்சா உங்களுக்கு? 9/30 + என்ன போட்டால் உங்களுக்கு ஹாஃப் கிடைக்கும்? 6/30 போட்டால் தான் ஹாஃப் கிடைக்கும். ஏன்னா 9/30 + 6/30 நீங்கள் எப்படி எழுதலாம்னா, ஆக்சுவலாக 9/30 + 6/30 நீங்கள் 9 + 6 15/30 எழுதலாம். ஸோ 9 + 6 is nothing but 15. ஸோ 15/30 is nothing but half. 15 divided by 15 into 2 எழுதலாம். 15 into 2, 15 into 1 இதை போட்டுக்கலாம் 15. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1/2 கிடைச்சிடும். ஸோ அவங்க ரூலே அதான் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க இப்படி ஆட் பண்ணாலும் சரி, இப்படி ஆட் பண்ணாலும் சரி, இல்லை இப்படி ஆட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஹாஃப் கிடைக்கணும் அல்டிமேட்டா. ஸோ இந்த 3 நம்பரையும் எந்த விதமா ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஹாஃப் கிடைக்கணும். அதான் இருக்கு, அதான் அவங்க கொடுத்துருக்க ரூல். ஸோ அடிஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் த்ரூ ரோஸ், காலம்ஸ் அண்ட் டயகனல் ஷுட் கிவ் யூ ஹாஃப். அதான் ரூல். ஸோ அந்த ரூலை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னா நீங்க கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ 9/30 + 6/30 gives you half. ஸோ நான் எல்லாத்தையும் அப்படி கன்வெர்ட் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த இடத்துல 6/30 போட்டுக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் வேற கலர் யூஸ் பண்றேன், எல்லோவே யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லோ கலர் யூஸ் பண்றேன் உள்ள 6/30. ஓகேவா? ஸோ இப்போ இது ஃபில் பண்ணலாம். ஸோ 6/30 + 1/30 7/30. 7/30 + என்ன போட்டா உங்களுக்கு வந்து ஹாஃப் கிடைக்கும். ஸோ எல்லாமே 15/30 வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 7 + 8/30 அவ்வளவுதான். ஸோ 7/30 + 8/30 போட்டா உங்களுக்கு 15/30 கிடைக்கும். 7/30 + 8/30 போட்டீங்கன்னா உங்களுக்கு 15 கிடைக்கும். ஸோ 7 + 8/30 கிடைக்கும். ஸோ which is nothing but 15/30. ஸோ நான் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாத்தையும் டினாமினேட்டர் வந்து 30 கன்வெர்ட் பண்ணது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. 15/30 கிடைச்சிச்சு. இப்போ இந்த டயகனல் பார்க்கலாம். ஸோ 20/30 + என்ன போட்டா உங்களுக்கு வந்து ஹாஃப் கிடைக்கும்? ஸோ 15 + 5 gives you 20. 20 + என்ன போட்டா உங்களுக்கு ஹாஃப் கிடைக்கும்? குழப்புது. ஸோ ஆக்சுவலா 1/6 கரெக்டா? 5/30ன்றது கரெக்ட் தான், கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஸோ 15/30 + 5/30 20/30 2/3 வருது. ஸோ 2/3 எப்படி ஹாஃப் ஆக்குறது? ஸோ 2/3 itself is bigger than half. எங்க தப்பு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன்னா, தப்பு எங்கன்னு கண்டுபிடிச்சேன். தப்பு வந்து இங்கதான். இது 15/30 இல்ல, சம்மு தான் 15/30. இது 8/30 வரும் இங்க. அவ்வளவுதான், இங்க தப்புன்னு கண்டுபிடிச்சேன். இதான் தப்பு. ஸோ அது கண்டுபிடிக்கவே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஸோ 8/30 தான். இங்க 8/30 வரும். ஸோ இது மூணுத்தையும் கூட்டினா 15/30 வரணும். ஸோ அதாவது இந்த மூணுத்தையும் கூட்ட எனி 3 நம்பர்ஸ் நீங்க அதாவது ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15/30 வரணும். அதான் ஐடியா. ஸோ அந்த மாதிரி நீங்க பாத்துக்கணும். ஸோ 8 + 5 என்னது வரும்? 13/30. ஸோ இந்த இடத்துல 2/13 போட்டுக்கலாம் நீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க 2/13 போட்டுக்கலாம். ஸோ இந்த எப்படி கூட்டினா, எந்த விதமா கூட்டினாலும் உங்களுக்கு 15/13 வரணும். அதான் ட்ரிக்கே. ஸோ அதான் ஐடியா பேசிக்கா. ஸோ இப்படி நீங்க டயகனலா கூட்டினாலும் சரி, ஹாரிசான்டலா கூட்டினாலும் சரி, வெர்டிகலா கூட்டினாலும் சரி, உங்களுக்கு 15/13 வரணும். ஸோ இது ஹாரிசான்டல், இது வெர்டிகல், இது டயகனல். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாம் போட்டாச்சு, ஆல்மோஸ்ட் போட்டாச்சு. இப்போ இதையும் பார்த்துடலாம். 1/30 + 5/30 gives you 6/30. 6/30 + 9/13 போடணும் இந்த இடத்துல. ஸோ 6 + 9 gives you 15. ஸோ இந்த இடத்துல 9/30. ஸோ 1 + 5 6, 6 + 9 15. ஸோ இது மூணுத்தையும் 1/30 நீங்க காமனா வெளில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 15/13 கிடைச்சிடும். எப்படின்னா நான் சொல்றேன். ஸோ 1/30 + 5/30 gives you 6/30. ஸோ 6/30 + 9/13 போட்டீங்கன்னா உங்களுக்கு 15 கிடைச்சிடும். 6 + 9/13 கிடைக்கும். which is nothing but 15/30. 15/30 அவ்வளவுதான். 15/30 ஹாஃப் நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன் உங்களுக்கு இங்கே. ஸோ ஐடியா வந்து என்னன்னா, நீங்க 3 நம்பர் எந்த விதமா ஆட் பண்ணாலும், அதாவது ஹாரிசான்டலா ஆட் பண்ணாலும் சரி, வெர்டிகலா ஆட் பண்ணாலும் சரி, டயகனலா ஆட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு 15/30 கிடைக்கணும். அதான் மெயின் ஐடியா. ஸோ இன்னும் 2 பாக்ஸ் தான் இருக்கு. ஸோ 1 முடிஞ்சு, இப்போ இதெல்லாம் பாக்கி இருக்கு. 1 2 3 4 தான் பாக்கி இருக்கு. ஸோ எங்க 3 வரும், எங்க 4 வரும்னு யோசிச்சா போதும். இங்க எனக்கு தெரிஞ்சு 3/30 வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 8/30 + 4/30 வந்து 12/13 கிடைக்கும். ஸோ 12 + 3/30, 12/30 + 3/30 gives you 15/30. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12/13 கிடைக்கும். ஸோ 12/30 + 3/30 gives you 15/30. ஸோ இந்த இடத்துல 3/13 எழுதுங்க. ஸோ அவ்வளோ ஆல்மோஸ்ட் எல்லாம் போட்டாச்சு. ஸோ 1/30, 2/30, 3/30, 4/30, 5/30, 6/30, 7/30 மட்டும் இல்ல. ஸோ அவ்வளோதான். இதை ஃபில் பண்ணிட்டா முடிஞ்சது. அவ்வளோதான். ஸோ என்டையர் பாக்ஸும் ஃபில் பண்ணியாச்சு. இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு இது மாதிரி கிடைச்சிடும். ஸோ இது போதும். திஸ் இஸ் வெரி குட் ஆன்சர் தான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த ஆக்டிவிட்டி கொஸ்டின் நல்லாவே போட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன, மிக்ஸ்டு நம்பர்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.